நம்ம இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோபி மஞ்சூரியனை நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் கூட இது பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஈவன் நீங்கள் இதை ஸ்டார்டராக யூஸ் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்காக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிரேவியோடு பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கப் அளவில் சொல்லணுன்னா நான் ஒரு 3 கப் அளவுக்கு கட் பண்ணின முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய முட்டைக்கோஸில் பாதி அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் தெரியும். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பால் சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பொரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டைகளை உள்ளே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது. அப்படி ரொம்ப சூடாக இருந்ததுன்னா வெளி லேயர் சீக்கிரமாகவே கிறிஸ்பி ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் ஓரளவு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லேசாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எடுத்ததுமே நம்ம கலந்து விடக்கூடாது. அந்த மாதிரி கலக்கும்போது சம்டைம்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் லேசாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது கரண்டி வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு தன்மையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், இதை அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக வடை மாதிரி இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே நம்ம உருண்டைகள் செஞ்சு இந்த மாதிரி பொரிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நான் அதே கடாயில் தான் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். கடாயை நல்லா சூடுபடுத்திட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 4-5 பூண்டு பற்கள், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நசுக்கிட்டு கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு வதங்கினாவே போதும். இது கூட ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த குடமிளகா ரொம்ப வதங்கிடக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்ததுன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க.
எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வரணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா கிரேவியாக வரும். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரையாக செய்ய போகிறீங்கன்னா இப்படியே விட்டுருங்க. இப்போ இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்க இந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான கோபி மஞ்சூரியன் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோபி மஞ்சூரியன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.